அட சிஎஸ்கே உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்கணும்? கால் வைக்கிற இடம்லாம் கண்ணு வெடியா இருக்கு. சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி மேல இன்ஜுரி ஆயிட்டு இருக்காங்க. நல்லா பட்ட இந்த சர்ஃப்ராஸ் கான் ஆல்சோ இப்போ இன்ஜுரியா இருக்காரு. நேத்து T20 வேர்ல்டு கப் ப்ளே பண்ணுவாருன்னு டவுட்டா இருக்கு. தல டோனி, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா, அபிஷேக் சர்மா இவங்க 3 பேர் பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோல பார்க்கலாம். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட்ஸ் அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நடந்த ஒரு இன்டர்வியூல வந்து டோனி கிட்ட கேட்டிருக்காங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்து வேர்ல்டு கப்பில் வந்து ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு டோனி வந்து தாராளமாக ப்ளே பண்ணலாமே. ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தான். ஃபிட்னஸ், கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே வந்து இவங்ககிட்ட வந்து செமையாக இருக்குது. 2030 வேர்ல்டு கப்பில் கன்ஃபார்ம் வந்து ப்ளே பண்ணலாம். ஏன் 2031 வேர்ல்டு கப்பில் கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ 20 வயசில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சச்சின் மட்டும் தான் வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா 16 வயசில் கிரிக்கெட் உள்ள வந்து 20 வயசில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக வந்து ஆனார். அதனால் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து இவங்கள ப்ளே பண்ண வைக்கலாம். அபிஷேக் சர்மா பற்றி தலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்தியா டீமுக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. ஏன்னா அந்த வி ஷேப் பிளேயர் வந்து அவர் தான். ஏன்னா செமையாக ஆடுவார். சச்சின் பாயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வி ஷேப்புக்கு வந்தார். ஆனால் கோலி, ரோஹித் சர்மாவால் கூட அதுமாதிரி வர முடியல. ஏன் டோனியால் கூட வந்து அந்த மாதிரி வரவே முடியல. ஏன்னா அவரே வந்து சொல்லியிருக்காரு, அந்த புல் ஷாட் பால் போட்டால் அவர் பவுன்ஸ் போட்டால் அந்த கரெக்டான அந்த ஷாட் மட்டும் தான் அடிப்பார். அந்த ஏடாகூடமான ஷாட் அடிக்கவே மாட்டார். அந்த பேட் ஸ்விங்கில் வந்து சூப்பராக கிளியராக இருக்கும். அபிஷேக் சர்மா வந்து கன்ஃபார்ம் தேவை. நேதன் எல்லிஸ் ஆஸ்திரேலியன் பவுலர் நிறைய வேரியேஷன் நல்ல பால்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஃபிங்கர் இன்ஜுரிக்கு அப்புறம் இன்னும் இவர் ரெக்கவரே ஆகலை. இவர் T20 வேர்ல்டு கப் ப்ளே பண்ணாமல் தான் நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியும். ஐபிஎல் ப்ளே பண்ணுவாரா, ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி. அப்படி இவர் ஃபுல்லாக சரியாகலைன்னா இவருக்கான இன்ஜுரி ரிகவர் பிளேயர் வந்து சீக்கிரம் நம்ம சைன் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக 1 மந்த் இருக்குது. அதுக்குள்ளே சரியாகிடலாம். சரியாகிட்டால் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இவருக்காக தான் 10 ரன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் 10 ரன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஃபுல் ரீசன் வந்து என்னோட லாஸ்ட் டேயில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பேர் எடுத்தால் நல்லது. ஏன்னா டெத் பவுலிங் வந்து நமக்கு எல்லிஸை விட்ட வேறு ஆளே கிடையாது. மேட்ரிண்ட் இருக்கார், அவர் டெத் பவுலிங் போடுவார். ஆனால் அவர் நியூ பாலில் மட்டும் தான் போடுவார். ஆனால் எல்லிஸ் வந்து நியூ ஓல்டு பால் ரெண்டுத்துலையுமே போடுவார். ஆனால் இதற்காக நம்ம சீக்கிரமாக ஒரு டிசிஷன் எடுத்த மட்டும் தான் சிஎஸ்கேக்கு வந்து கொஞ்சம் பேக் போன் கிடைக்கும். சிஎஸ்கே ஆக்ஷனில் பிக் பண்ணதுக்கப்புறம் நல்லா விளையாடின பிளேயர் வந்து சர்ஃப்ராஸ் கான் தான். இப்போ நேற்று வந்து வைரல் ஃபீவரால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு. அவர் ஹைதராபாத்துக்கு எதிர்க்க ஒரு மேட்ச்சில் வந்து 227 வச்சார். ஆவரேஜ் கிட்டத்தட்ட 54 வச்சுட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்குது. அந்த இன்ஜுரி வந்து சீக்கிரமாக சரியாயிடணும். அப்படி சரியாகலாம் சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப பேக் ஃபேராக இருக்கும். ஏன்னா இன்ஜுரி மேலே இன்ஜுரி சிஎஸ்கே பிளேயர் ரீசெண்டாக ஆகிட்டே இருக்காங்க. ஐபிஎல் ஆக 1 மந்த் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே சரியாகிட்டால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரியாகலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேக்கப் பிளேயர் வந்து சிஎஸ்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் சைனே பண்ண மாட்டாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லிஸ் அண்ட் சர்ஃப்ராஸ் கான் இவங்க 2 பேரும் வந்து ரிகவர் ஆகிட்டா ஓகே. அப்படி ரிகவர் ஆகலனா இவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சிஎஸ்கே வந்து சைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.